உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் ஆர் விஜயகாந்த். நான் எக்ஸர்வீஸ்மேனு. நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் வந்து மின்னல் கணிதத்துலேருந்து வேலைக்கு போகாமல் உட்காந்து படித்தேன். அதனால் அதில் வந்து பாஸ் ஆகிருக்கேன். அ என்ன படிச்சிருக்கீங்கண்ணா நீங்க? நான் +2 தான் சார் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன். தான் படிச்சிருக்கீங்க. எப்ப சர்வீஸ் போனீங்க? எப்ப ரிலீவ் ஆனீங்க? நான் 2019 சர்வீஸ் முடிச்சு ரிலீவ் ஆனேன். 2022லேருந்து ட்ரை பண்ணேன். போன தடவை வந்தோம், கிடைக்கல. இந்த தடவை கொஞ்சம் விடாமல் படித்தா பாஸ் ஆகிடலாம். எத்தனை ஆண்டுகள் கேப் விட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 24, 25 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் கேப் விட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து படித்தோம். கண்டினியூவாக படித்தா பாஸ் ஆகிடலாம். ஆரம்பத்துல எப்படி இருந்தது? ஒரு கடினமாக இருக்குங்க. புக்கே எடுத்து வச்சு படிக்க முடியாது. அதை எப்படி கடந்து கன்டினியூஸா படிச்சீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஒரு 40 வயசில் வந்து திரும்ப வந்து நம்ம வந்து படிக்கணும்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிக்கோளோடு இருந்தால் படித்து பாஸ் ஆகிடலாம். ஒன்றும் அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. ஆனால் படிக்கணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் பாஸ் ஆகிருக்கும். காம்பீட் பண்றது தான் இப்ப நீங்க கம்பீட் பண்றது வந்து உங்களோட ரொம்ப வயசு குறைவான பதங்களோட நீங்க வந்து அவங்களோட படிக்கிறீங்க. அவங்களோட காம்படிஷன் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இதுவா இருந்ததா உங்களுக்கு? அது எப்படி இருந்தது? அவங்களோட சேர்ந்து படிக்கிற சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். கிளாஸ் போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி இது பண்ணீங்க சார்? சார் நான் கிளாஸுக்கெல்லாம் போகலைங்க சார். படிக்கிற இடத்த சார். படிக்கிற இடத்துல வந்து இருக்காங்க சின்ன பசங்க 18 வயசுல வந்து இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய தன்னம்பிக்கையை வச்சு 40 வயசுல நம்மளால் படிக்க முடியும். அந்த மாதிரி இது வச்சு படித்து பாஸ் ஆகிடலாம். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கண்ணா? தமிழ் வந்து எனக்கு மின்னல் வேக கணிதம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுங்க சார். நான் எல்லாமே மின்னல் வேக கணிதத்துலேருந்து தான் படித்தேன். புக்ஸ் எல்லாம் நான் எதுவும் பார்க்கல. மின்னல் வேக கணிதத்துலேருந்து அவங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு 50 கொஸ்டின் போகிறப்ப ஃபஸ்ட் தடவை போகிறப்ப ஒரு 30 தான் போடுவோம். திரும்ப அந்த கொஸ்டினில் ஒரு 45, 50 வர்ற வரையும் ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம வந்து அதை வந்து திரும்ப திரும்ப படித்து அதில் 50 வர்ற வரையும் நம்ம விடக்கூடாதுங்க சார். விடாமுயற்சி பண்ணோம்னா பாஸ் ஆகிடலாம் சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கண்ணா? மேக்ஸ் வந்துங்க சார் 6th to 10th வந்து இருக்கிற மேக்ஸ் தான். புக் கொஸ்டின் தான். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்குது சார், டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அதவே நம்ம திரும்ப 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 கணக்கு போட்டு பார்த்தா தான் நம்மளால் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சார். ஜிஎஸ் எப்படி படிச்சீங்க? ஜிஎஸ் சார் அதுவும் புக் பேக் கொஸ்டின் தான் சார். புக் பேக் கொஸ்டின் நம்ம பின்னாடி வர கொஸ்டின் ஆன்சர் படித்தாலே போதும். ஆனால் எக்ஸ்ட்ராவும் படிக்க வேண்டியது இருக்குங்க சார். என்ன கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க தெரிய மாட்டுது. அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்க நீங்கள்? சார் எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் லாஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக 40 செகண்ட்னு போட்டோம்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். எனக்கு வந்து கஷ்டம் என்னென்னா லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 15 கொஸ்டின் வந்து போட முடியாத சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி போட்டாச்சுங்க சார். டைம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அது நீங்கள் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? நான் வந்து 130 கேள்விகள் போட்டேன் சார். எனக்கு வந்து எக்ஸர்வீஸ்மேனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் சார். தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா? அதை மேனேஜ் பண்ணி எழுதுனீங்கண்ணா? சார் தமிழ் இந்த தடவை எப்பயும் கேட்குறத விட கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2022 வரையும் புக் பேக் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை புக் பேக் கொஸ்டின் வரல. இருந்தாலும் ஒரு 2 ஆன்சர் வந்து தவிர்க்கிற மாதிரி தான் சார் வரும். 2 மட்டும் வரும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கான்ஃபிடென்ட் வச்சு எழுதணும். அதனால தான் இந்த தடவை டைம் வந்து ரொம்ப தமிழுக்காக செலவழிக்க வேண்டியதாகிடுச்சு. 3 வருஷமா படிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? எப்பயாச்சும் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு? சார் அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இப்போ 2 வருஷம் படிச்சுட்டு நம்ம கேப் விட்டோம்னா அப்புறம் அந்த படித்த அந்த 2 வருஷம் வந்து பயன் இல்லாமல் போயிடும். ஏதோ குரூப் 4 பாஸ் ஆன ஒரே காரணத்துக்காக உட்காந்து படித்து பாஸ் ஆகிடும். இந்த ஐடியா யார் சொன்னதுங்க உங்களுக்கு? உங்களுக்கே தெரியுமா இந்த மாதிரி குரூப் 4 நம்ம எக்ஸர்வீஸ்மேனுக்கு இது இருக்குது அப்படின்ட்டு? நீங்களா படிக்க வந்தீங்களா இல்லை யாருன்னா அறிவுரை சொன்னாங்களா? இல்லைங்க சார், எங்களுக்கு முன்னாடி தெரியும் சார். எக்ஸர்வீஸ்மேன் வந்து இந்த கோட்டா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி படித்து பாஸ் ஆகணும் சார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க சார். மனைவி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் நானே, என் மனைவி, என் பையன் மட்டும்தான். வேறு யாரும் கிடையாது. என் தங்கச்சி வந்து தமிழ் டீச்சருங்க சார். அவங்க எல்லாமே எனக்கு கிளாஸ் எடுப்பாங்க சார். அதனால தான் தமிழில் அதிக கொஸ்டின் போட முடிஞ்சுங்க சார். நிறைய இப்போ எக்ஸர்வீஸ்மேன் படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? ஆலோசனைங்க சார், எல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் முடிச்சு வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணி நல்லா விடாமுயற்சியாக படித்தோம்னா 2 எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். 3வது எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த ஆர்மி கோட்டா இருக்குது. விடாமல் வந்து படிங்க.
படித்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சார். ஆனால் விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்.